தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். டிஸ்பிளே ஆன் பண்ணுங்க. சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ்க்கு போங்க. இந்த நாளிலே இந்த செய்திக்கு தலைப்பாக இருக்கிறதான ஒரு பகுதி, முழுமை அடையாத கட்டுமானம், இன்கம்ப்ளீட் பில்டிங். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கிறது இல்லைங்களா? அந்த புகைப்படத்தில் என்ன பார்க்குறீங்க? அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுங்க? என்னங்க இருக்குது அந்த ஃபோட்டோவில்? ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. அந்த கட்டடம் முழுமை அடைஞ்சதாக இருக்குதா? இல்லை, பாதியில் இருக்குது. தூண்லாம் போட்டிருக்கிறாங்க, கம்பிலாம் நீட்டிக்கிட்டு இருக்குது, தளம் போட்டுட்டாங்க. ஆனால் இப்போது உள்ளே போய் அது ஆஃபீஸ் நடத்தணுமோ இல்லை வீடாக குடியிருக்கணுமோ அப்படின்னா அது இன்னும் முழுமை அடையணும். முழுமை அடைந்ததுக்கப்புறம் உள்ள நிறைய வேலையெல்லாம் இன்டீரியர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போய் ஒரு அலுவலகம் நடத்துவதோ இல்லை வீடு குடியிருக்கிறதோ என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போது இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு அமைப்பு இல்லைங்களா? எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் போடுறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு தூண் போட்டு எழுப்புறாங்க, இல்லை இத்தனை இந்த கம்பி போடுறாங்க, இந்த சிமெண்ட் போடுறாங்க, இப்படிலாம் நம்ம பலவிதமான காரியங்களை சொல்லி ஒரு கட்டுமானத்தினுடைய ஒரு அமைப்பை நாம் என்ன பண்ணுவோம், விளக்குவோம். இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஏற்கனவே கட்டப்பட்ட கட்டிடங்கள்லாம் விற்பனை செய்கிறாங்க இல்லைங்களா? கட்டின வீடுலாம் விற்பனை செய்கிறாங்க. அது வாங்கும்போது எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க? நாங்கள் இந்த கம்பி போட்டு கட்டினோம், இவ்வளோ ஆழத்தில் நாங்கள் அஸ்திபாரம் போட்டிருக்கிறோம், இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்படி பல விதத்தில் ஒரு கட்டுமானத்தினுடைய அந்த திடம், அந்த குவாலிட்டி, அதனுடைய தரத்தை வெளிப்படுத்துவதற்கு பல காரியங்களை சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க அந்த கட்டடம் வாங்கிறதுக்கு. இப்போ இந்த கட்டுமானம்ன்றது எவ்வளவு ஒரு மனிதன் குடியிருப்பதற்கோ இல்லை வேலை செய்வதற்கோ ஒரு கட்டுமானம்ன்றது எப்படி தேவைப்படுகிறதோ அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு காரியம் இருக்கிறது. நிறைய நேரங்களிலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிறதான ரட்சிப்பு, இது ஒரு கட்டுமானத்திற்கு இணையாக நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ரட்சிப்பு எதற்கு இணையாக இருக்குதுங்க? ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டிடத்திற்கு இணையாக இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஒரு சின்ன ஒரு கடக்கால் போட்டு ஒரு கார்னர்ல ஒரு மூலையில ஒரு மூலக்கல்லை வச்சு அங்கிருந்து பில்டிங் போடுற மாதிரி தான். இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கோம், ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்லயே ஃபுல் கட்டிடமும் ஒரே நாளில் எழும்பி விடாது. அப்போ முழு கட்டிடம் எழும்புறதுக்கு என்ன பண்ணணுங்க? நீங்க ஒரே நாளில் கட்டிடம் எங்கேயாவது கட்டி பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்ம சேலத்தில் சென்னை சில்க்ஸ் கொஞ்சம் வேகமாக கட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னை சில்க்ஸ் பில்டிங் ரொம்ப வேகமாக, அது எல்லாமே ரெடிமேடாக அங்கங்கே தூண்களில் வச்சுருந்தாங்க. அந்த நடுவில் இருக்கிற செவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தில் அவ்வளோ பெரிய கட்டிடத்தையும் கட்டிவிட்டார்கள். இப்போ அந்த மாதிரி சொல்லலாமே ஒழிய ஒரே நாளில் கட்டடம் கட்டியாச்சுங்க அப்படின்லாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கட்டுமானம் எழும்புவதற்கு பலவிதமான பிரயாசங்கள் தேவைப்படுகிறது. முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான பிரயாசங்கள் நாம் எடுக்கிறோம். இப்போ நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே. இப்போ இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ரட்சிப்பும். ரட்சிப்பு என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமா தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமே. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ இந்த ஆசீர்வாதத்துல நம்ம ஒரு நாள்ல அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஏசப்பானை ரட்சித்தார், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அவரை பின்பற்றுகிறேன் அப்படின்றனால இந்த கட்டிடம் முழுமை அடைந்து விடுவது இல்லை. இந்த கட்டுமானம் முழுமை அடைந்து ஒரு அழகான ஒரு கட்டடமா மாறி அது பிரயோஜனம் உள்ளதா மாறணும்னா அதற்கு என்ன பண்ணணுங்க? பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். சரிங்களா? இப்போ இதை பற்றி தான ஒரு வசன பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். அந்த ஸ்லைட்ல போடுங்கப்பா. அதுல பாத்தீங்கன்னா லூக்கா 14வது அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். ஏற்கனவே போன வாரத்தில் அப்பா லைட்டா இதை பற்றி நடுவில் பேசினாங்க. ஆனா அதை பத்தி நான் உங்களோட பேச நான் விரும்புகிறேன். 28, 29, 30 சேர்ந்து வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு
அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் இப்போ வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோம், எல்லாரும் கவனிங்களேன், என்னை பாருங்க. ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா வெறும் அஸ்திபாரத்துக்கு மட்டும் எவ்வளவு செலவாகும்னு யோசிக்க மாட்டார், முழு கட்டடத்துக்கு எவ்வளவு செலவாகும் தான் யோசிப்பாங்க. ஆமா தானே? இப்போ நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாரும் முக்கால்வாசி பேர் நம்ம ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருப்போம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருப்போம். நம்ம சர்ச்சில் சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்க எஸ்டிமேட் கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்க? ஒட்டுமொத்த இதுக்கு தான் செலவு கொடுப்பாங்க இல்லைங்களா? டோட்டல் காஸ்ட் ஒட்டு மொத்தமாக கட்டடம் முடிச்சு பெயிண்ட் அடிச்சு அந்த அமௌண்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த அமௌண்ட்டு மேபி அந்த அமௌண்ட்டை வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க்லேருந்து வாங்கலாம். ஆனால் மேபி இப்போ அவர் வந்து ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு அப்படின்னா அவர் வெறும் 1 லட்ச ரூபா இருந்தது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? வேலையை ஆரம்பிக்க மாட்டார். ஏன்னா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வெறும் குழி எடுத்து கடக்கால் போடுறதுக்கு வெறும் கல் வச்சு சிமெண்ட் போடலாம், மேபி அவ்வளோதான் செஞ்சுருக்க முடியுமா இருக்கும். அதுக்கு மேலே அந்த வீட்டை அந்த இடத்த பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? அறக்க பறக்க குழி நோண்டி அஸ்திபாரம் போட்டானுங்கய்யா, 4 வருஷம் ஆச்சு, இந்த வீட்டை இன்னும் என்ன பண்ணல, கட்டவே இல்லை. ஏன்? அந்த வீட்டு முதலாளிக்கு கையில் என்ன இல்லை? காசு இல்லை. அப்போ ஒரு மனுஷன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவன் வெறும் கடக்கால் பண்ணுறதுக்கு மாத்திரம் இல்லை, ஒட்டு மொத்தமாக அந்த பில்டிங் ஃபுல்லாக முடிஞ்சு அவன் போய் குடியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் செய்யணுமோ எல்லா வசதியும் என்ன பண்ணணும்? அந்த மனுஷன் செய்யறதுக்கு ஒரு செலவு இருக்கும். இந்த செலவை அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? ஆராய்ந்து பார்த்து அதெல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவான்? உண்மையாலுமே புத்தி உள்ள மனுஷன் அப்படிதான் பண்ணுவான் இல்லைங்களா? இப்ப இதே போலதான் ரட்சிப்பு என்பதும். ரட்சிப்பு என்பது கர்த்தர் நமக்கு இலவசமா கொடுத்தாரு. ஆனா அவ இலவசமா கொடுத்ததுனால இது இலவசமாவே அப்படியே தானா கட்டிக்கிட்டு வந்துரும், அதுவா தானா பில்டிங் எழும்பிடும் நம்ம சொல்ல முடியாது. இந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம். எப்படி ஒரு கட்டுமானம் கீழிருந்து மேலே எழும்பி பெயிண்ட் அடிச்சு உள்ள லைட்டு போட்டு செவுரெல்லாம் கட்டி கதவு கடக்கால்லாம் வச்சு நிலக்கால வச்சு ஜன்னல் வச்சு ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு வீடாய் மாறணுமோ, அதுக்கு எவ்வளோ பிரயாசம் தேவைப்படுகிறதோ அதை விட அழியாத ரட்சிப்பிற்காக ஒரு மனிதன் பிரயாசம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ நிறைய நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பையே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அது எப்படி இருக்குன்னா, இட் இஸ் லைக் an incomplete construction. முழுமையடையாத ஒரு கட்டுமானம் போல இந்த நாட்களிலே இந்த நம்மளுடைய ரட்சிப்பு என்பது இருக்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. சரிங்களா? இதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இந்த ரட்சிப்பை குறித்ததான ஒரு எச்சரிப்பை கர்த்தர் சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 2 - 4 வசனங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 2 - 4 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இப்போ இந்த கடைசி 4வது வசனத்துல பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சிவப்புல போட்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் இருப்போமானால். பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால். இப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ரட்சிப்பு என்பது சாதாரணமானது அல்ல. சாதாரணமானதா இருந்திருந்தா ஏசப்பா வேற யாராவது போங்கடா போய் என் பிள்ளைகளுக்காக நீங்க சாவுங்கடா அப்படின்னு அவரு அனுப்பியிருப்பார் பலியா, இல்லையா? தூதர்களை அனுப்பியிருக்கலாம், என்னாவது பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் தயவு செஞ்சு தம்பிகள் உதவி செய்யுங்கப்பா, ஜென்செட் போடுறது கொஞ்சம் உதவி செய்யுங்க. சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு ரொம்ப விலையேற பெற்றது, இது ரொம்ப பெருசு. இப்போ இதனால ஏசப்பா என்ன பண்றாருன்னா வேற யாரையும் ஆல்டர்னேட்டிவ் எல்லாம் பண்ணல, அவர் தானே என்ன பண்றாருங்க, இறங்கி இந்த பூமிக்கு வந்தார். ரட்சிப்பு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, இது மிகவும் விலையேற பெற்றது, மிகவும் விலையேற பெற்றது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்பு
மிகவும் விலையேற பெற்றது. கொஞ்சம் சத்தமா கொஞ்சம் சிரிச்சிட்டு, ஏசப்பா உங்களுக்கு இலவசமா தான், காசு கொடுத்து வாங்கினீங்களா ரட்சிப்பை? இல்ல, கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்க, ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பற்றி சொல்றாங்க. கரண்ட் வந்துருச்சுப்பா, உள்ளுவாங்க. இந்த ரட்சிப்பை பற்றி சொல்றாங்க. இது எப்படி இருக்குங்களா? விலையேற பெற்றதும் அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நாம் கவலையற்று இருப்போமானால். கொஞ்சம் கூட இந்த ரட்சிப்பை பத்தி யோசனையே இல்லாம, ஏசப்பா எனக்காக மரிச்சாரு, வந்தாரு, போனாரு, எல்லாம் ஓகே தாங்க, ஆனா இப்போ அது நிறைவேறுவதற்கு நான் எந்த பிரயாசமும் எடுக்கலைங்க. இன்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே தானா நடக்குதுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம ஆராதனையில கூட ஜெபம் பண்ணோம் இல்லையா, கிருபைக்காக ஜெபம் பண்ணோம். நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். ஏதோ கிருபையில ஒருத்தர் பாட்டு பாடியிருக்காரு, ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுதான், ஏதோ கிருபையில, நிச்சயமான கிருபை இல்லை, ஏதோ கிருபையில வாழ்க்கை ஓடுதுப்பா. நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கை எப்படிதான் நம்ம வாழ்றோம் தெரியுமா? ஏதோ அப்படி ஃப்ளூக்ல, அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? ஃப்ளூக்ல என்னன்னா அப்படியே ஒரு குருட்டாம்போக்கில் கிருபை இருக்கிறனால அப்படியே அதில் வாழ்ந்துருவோம் போ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனா இங்க எபிரேயருக்கு எழுதினதான இந்த அப்போஸ்தலர் என்ன பண்றாருன்னா அதை எச்சரிக்கிறார். எச்சரிக்கும் போது என்னன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால், அந்த வசனத்தை காமிங்கப்பா, கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எப்படி நீங்க தப்பிச்சிருவீங்க? வரக்கூடிய நியாய தீர்ப்பு ரட்சிப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு உண்டு. ரட்சிப்பை உதாசீனப்படுத்தினா கண்டிப்பா என்னதாங்க? தண்டனை தான். இப்போ இந்த ரட்சிப்பினுடைய ஆழத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்மளுடைய பில்டிங் என்ன ஆகணுங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் முழுமை அடையணும். ஆமா தானே? எத்தனை பேர் அதற்காக ஆசைப்படுறீங்க? ஆமா, கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருந்து ரட்சிப்பை காத்துக்கொண்டு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு பரலோகத்துக்கு நான் போனோம். ஏன்னா யூதாஸ் மாதிரி கடைசி நேரத்துல எல்லாம் ஏசப்பா கூட 3.5 வருஷம் இருந்தாங்க. கடைசியா போய் ஏசப்பா அவருடைய கண்ணத்தையும் முத்தம் செஞ்சான். ஆனா எங்க போய் செத்து போன, எங்க போய் அவனுடைய முடிவு இருந்ததுங்க? நரகத்திற்கு நேராக, பாதாளத்திற்கு நேராக அவன் சென்று விட்டான். அப்படிப்பட்ட மனிதர்களா நம்ம இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ கிறிஸ்துவனுடைய தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அவருடைய அன்பின் நிமித்தமாக தான் அந்த ரட்சிப்பை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் அடுத்த வசனத்தை காண்பீங்கப்பா. எபேசியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல இவ்விதமாக இருக்கிறது, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. இங்க பாத்தீங்கன்னா எபேசியர் 3:18 வாசிக்கிறோம், சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. சோ ரட்சிப்புனா இதுதாங்க நம்ம பண்றோம். என்ன தெரியுமா பண்றோம்? அன்பினுடைய, கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய அகலம், நீளம், ஆழம், உயரம். பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? லென்த்து, வித்து, பிரெத்து, ஹைட்டு இதெல்லாம் படிச்சிருப்போம். ஒரு பொருளுக்கு எப்படிலாம் நம்ம அதனுடைய அமைப்பை கண்டுபிடிக்கிறது என்ற அந்த மாதிரி தான் இப்போ கிறிஸ்துவனுடைய இப்ப ரட்சிப்பு அப்படின்னால என்ன தெரியுங்களா? அவருடைய அன்பை ருசி பார்க்கிறது. அவருடைய அன்பு சும்மானா ஒரு நாள் இல்லை, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய நீளம் என்ன, அதனுடைய உயரம் என்ன, அதனுடைய அகலம் என்னன்னு சொல்லி உணர்வது. இன்னைக்கு பிள்ளைங்க வந்து சாட்சி சொன்னாங்க. எதனால அந்த சாட்சி சொன்னாங்க? they experienced it, அவர்கள் அதை உணர்ந்தார்கள். இப்ப இதே மாதிரி தான் ரட்சிப்பு என்பது, ரட்சிப்பின் சந்தோஷம் என்பதும் ரட்சிப்பின் நிறைவு என்பதும் நமக்குள் அவர் கொடுத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் உண்டாகிறதான அந்த 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 வெளிப்பாடாக இருக்கிறது. ரட்சிப்பை பற்றி இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 78வது அதிகாரம் 21 22 வசனங்கள். சங்கீதம் 78 21 22. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார், அவர்கள் தேவனை முன்னாடிதான்பா ஏமாத்துனீங்க, அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. திரும்ப வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார், அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்களை பத்தி கர்த்தர் சொல்றார். வனாந்தரத்துல இவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்ச நஞ்ச அட்டூழியமா பண்ணாங்க. எவ்வளோ சேட்டை இல்லைங்களா?
மோசேவா இருக்கவும் ரொம்ப அவர் என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்து அந்த மக்களை வழி நடத்தி வந்தார். வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா, ஆண்டவரே நீங்களாச்சும் உங்க மக்களாச்சு, எனக்கு எதுக்கு இந்த டென்ஷன் அப்படின்ட்டு கிளம்பி போயிருப்பாங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு. ஆனா மோசேவா இருக்கவும் அவர் பார்த்தீங்கன்னா, அவரை பத்தி சொல்லும் போது அவரை மாதிரி சாந்த குள்ளமான மனுஷன் யாருமே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, பல விஷயங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை எச்சரிக்கிறார். ஆனா அவங்களாம் கேட்கறதே இல்லை. அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய ரட்சிப்பை நம்பாமல் போகிறார்கள். இந்த நாட்கள்ல நிறைய நேரம் நம்ம இந்த ஒரு கட்டுமான வேலையை செய்யறோன்றத நம்ம மறந்து போயிட்டோம்னா நம்மளும் எப்படிதான் இருக்கும் தெரியுங்களா, அவருடைய ரட்சிப்பை நம்பாத மூடர்களாக இருக்கிறோம். சொல்ல போனா அந்த வார்த்தை தான் சொல்லணும், கடினமான வார்த்தை தான், ஆனா அதுதான் சரியான வார்த்தை. அவ்வளவு விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் சரீரத்தை கொடுத்தாரு, பலியானாரு. ஆனா அந்த ரட்சிப்பை உதாசீனப்படுத்தும் போது நம்மள மாதிரி மூடர்கள் முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது. இப்ப அப்படிப்பட்டவங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய ரட்சிப்பை நம்பாமல் போனதுனாலே யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. எதுக்குங்க ஆண்டவர் எகிப்துல இருந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரணும், அவ்வளவு 10 வாதைகளை காண்பிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா அவனுங்க பண்ற அக்கிரமத்துல நல்லது செய்யாம இப்ப கர்த்தர் அவங்க கோபாக்கினியில என்னத்தை வெளிப்படுத்துறாருங்களா, அக்கினியை வெளிப்படுத்துறாருங்களாம். காரணம் என்ன, அவர்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை நம்பாமல் போனதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு எவ்விதமாக ஏற்படுத்தி தந்தார், ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். பாருங்க, எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த பலி தான் ரட்சிப்புக்கு வழி வகுத்தது. ஆமா தானே? பலி இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா? எங்க சொல்லுங்களேன். இப்ப பிரசங்கம் பண்றனாலயா ரட்சிப்பு வருது? இல்ல. போதகர் பிரசங்கம் பண்றனாலேயோ சுவிசேஷம் யாரும் சொன்னதுனாலும் நமக்கு ரட்சிப்பு கேள்விப்பட்டோம். ஆனா ரட்சிப்பு உண்டானது எதனாலங்க? இயேசு கிறிஸ்துவின் பலியினாலே, சிலுவை பலியினால தான் நமக்கு ரட்சிப்பு உண்டானது. இப்போ இந்த ரட்சிப்பை பெற்றவர்களாகிய தேவ பிள்ளைகள் நாம் என்ன செய்கிறோம்? இந்த ரட்சிப்பின் அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? முதலாவது நாம் பார்க்கிறோம், யோவான் 1வது அதிகாரம் 11லிருந்து 13 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். அடுத்த ஸ்லைடுப்பா. பாருங்க, இந்த புது பிறப்பு அப்படின்றது நம்ம ஏசப்பா சொல்றோம் இல்லைங்களா, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் இதுதான் ரட்சிப்புன்னு சொல்றோம். வாசிப்போம், இந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 1:11லிருந்து 13. இந்த ஸ்லைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் சத்தமா வாசிங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த ஸ்லைடுப்பா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்ததா, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். போதும். இப்போ இந்த ரட்சிப்பு என்பது மறுபிறப்பை குறிக்கிறது. ரட்சிப்பு என்னதுங்க? மறுபிறப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ரட்சிப்புனா திரும்ப பிறந்ததனுடைய ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. இப்ப பர்த்டே கொண்டாடுறோம், கரெக்டா? பர்த்டேனா என்னது? எதை நம்ம கொண்டாடுறோம்? பிறந்த நாள். அதை என்ன, எங்க இருந்து பிறந்தோம்? அம்மாவுடைய வயிற்றில இருந்து, அம்மாவுடைய கருவிலிருந்து நம்ம பிறந்தோம், கரெக்ட் தானே? அதுதான் பர்த்டே, பிறந்த நாள். இந்த மாதிரி ரட்சிப்பு அப்படின்றது ஒரு நாள் தான். ரட்சிப்பு அப்படின்றது ஒரு நாள். பிறந்துட்டோம், ஆனா பிறந்து அப்படியே குழந்தையாகவே இருந்தா அது நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். பிறந்த குழந்தையாவே 4 வருஷமாவே இருந்தா என்ன சொல்லுவோம்? இல்லைங்க, ஏதோ பிரச்சனைங்க அப்படின்வோம் இல்லையா? இப்போ இதே போலதான் இந்த மறுபிறப்பை பத்தி சொல்றாரு. இந்த மறுபிறப்பை பத்தி ஏசப்பா சொல்லும் போது அவர் 3 கேட்டகரி பிரிக்கிறார். பாருங்க, அந்த 13ஆம் வசனத்துல இரத்தத்தினாலாவது, அடுத்ததா மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது, 3 கேட்டகரியில இவங்க பிறகலப்பா. அதாவது இப்போ பில்லி ஆகிய நான் எங்க அம்மா அப்பாவுடைய இரத்தத்துல அவர்களுடைய சித்தத்தின்படி நான் பிறந்தேன், சரியா? ஆனா அதுக்கப்புறம் நான் வளர்ந்து சின்ன சின்ன குழந்தையாகி பெரியவனாகி டீனேஜ் வந்து அடல்ட்ஹுட் வந்து ஒரு காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் எப்படி மாற்றப்படுகிறேன்? தேவனாலே பிறந்தவனாக மாற்றப்படுகிறேன். அப்போ என்னுடைய
ஃபாதர் மதர் எல்லாமே இப்ப யாரா மாறிடுறாங்க சொல்லுங்களேன்? ஏசப்பா தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. இவங்க எனக்கு டெம்பரரி தான், தற்காலிகமா இருக்கிறவங்க தான். ஆனா என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனாய் தாயாய் மாறுகிறவர் யாரு? இயேசு. ஏன்னா அவரு தான் என்னை என்ன பண்ணிருக்கிறாரு? 2வது டைம் மறுபடி பிறக்க வச்சிருக்கிறார். இந்த மறுபிறப்பின் அனுபவம் இல்லைன்னா ரட்சிப்பே கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த ரட்சிப்பை பத்தி அடுத்த ஒரு பகுதியை பார்ப்போம். இப்ப ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்ப ரட்சிப்பின் முழுமையில நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பு என்பது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு காரியம், ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். பாருங்க எபேசியர் 2:8 சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. பாருங்க இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்த காலமா, நிகழ்காலமா, வருகாலமா? கடந்த காலம். செஞ்சிட்டேன், பண்ண, இது கடந்த காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறது பாருங்க, அடுத்த ஒரு நிலை இருக்கிறது. தீத்து, அடுத்த ஸ்லைட் காமிங்கப்பா. 3:5 பாருங்க. இதுல என்ன வாசிக்கிறோம்? சேர்ந்து வாசிப்போமா? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகுதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்போ கடந்த காலத்தை பத்தி பார்த்தோம். ரட்சிப்புன்றது கடந்த காலத்துல நடந்துச்சு. அடுத்ததா இப்போ நிகழ்காலத்துல என்னது? இப்போ 2 வசனம் கடந்த காலத்தை பத்தி வாசிச்சிட்டோம். அவர் நம்மளை ரட்சித்தார். அடுத்த ஸ்லைட் போடுங்கப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 1:18 சேர்ந்து வாசிப்போமா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற அப்படின்னா என்ன அர்த்தம்? நடந்துகிட்டே இருக்கிற விஷயம்னு அர்த்தம் இல்லையா? ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. இப்போ ரட்சிப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா காலத்திலயுமே அது இருக்குது இல்லையா? கடந்த காலத்துல 2 வசனம் வாசிச்சோம், இப்போ நடந்துகிட்டு இருக்குது ரட்சிப்பு. அப்ப ரட்சிப்பை ஒரு நாள்ல நடந்த ஒரு சம்பவமாக நம்ம வரையறைத்து சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் அது நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இப்ப இந்த ரட்சிப்பு அப்படின்றதான வார்த்தை, இதை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சதுங்களா? கர்த்தர் கொடுத்ததான ரட்சிப்பு எதனால நமக்கு உண்டானுச்சு? அவருடைய சிலுவையின் பலியினாலே நமக்கு உண்டானுச்சு. அதுதான் ஆரம்பம். அதை நம்ம பெற்றுக்கொண்டோம். அது நிறைவேற நம்ம என்ன பண்ணணுமா? பிரயாசப்பட வேண்டும். எப்படி அந்த கட்டடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டடத்தை வெறும் அஸ்திவாரம் மாத்திரம் போட்டுட்டு கட்டடம் கட்டினேன்னா என்ன சொல்லுவீங்க? அவனை பார்த்து என்ன சொல்லுவீங்க? டே எங்கடா கட்டடம் இருக்குது அப்படின்வீங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள்ல பிடிச்சிக்கிட்டு அந்த நாள்ல ஏசப்பா பத்தி தெரிஞ்ச விஷயத்த மாத்திரம் வச்சுக்கிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னா ஒரு முழுமையடையாத கட்டுமானம் போல நாம் இருக்கிறோம் என்பதாக அர்த்தம். இப்ப பாருங்க, ரட்சிப்பை பற்றி நாம் சொல்லும் பொழுது ஒரு சில பகுதிகளை, ஒரு சில முக்கியமான ஒரு 7-8 பகுதிகளை உங்களோடு பேச போகிறேன். இந்த 8 பகுதிகளும் ரட்சிப்பு என்கிறதான வார்த்தையை பல்வேறு விதங்களிலே நமக்கு காட்டுகிறது. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த ரட்சிப்பு என்கிறதான வார்த்தை சோசோ என்கிறதான ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சோசோ. இதுக்கு முதலாவது நம்ம வாசிப்போம் பாருங்க, மத்தேயு 14:35-36 வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க. அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தி அனுப்பி பிணியாளிகள் எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து, அடுத்த ஸ்லைட் பா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவர்களும் சொஸ்தமானார்கள். இங்க இந்த சொஸ்தமாகுதல் பாருங்க, நான் அதை கோடிட்டு இருக்கிறேன். சொஸ்தமானார்கள். இப்போ இந்த சொஸ்தமாகிறது என்ன? குணமடைதல். ஏதோ வியாதியில் இருந்தாங்க, கேன்சர்ல இருந்தான், தலைவலியில இருந்தான், பிரெயின் டியூமர்ல இருந்தான், பேரலைசிஸ்ல இருந்தான், எத்தனையோ பிரச்சனை, சுகர் பேஷண்ட்டு, எத்தனை பேஷண்ட்டுக்கு இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த பேஷண்ட்டுங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? அவரை தொட்டாங்களாம். அவர் தொட்ட உடனே என்ன ஆகுதுங்களாம்? யாவரும் சுகமானார்கள். இங்க சொஸ்தமானார்கள்ன்ற ஒரு வார்த்தை நம்மளுடைய மொழியாக்கத்துல போட்டிருக்கிறது. ஆனா கிரேக்க பதத்துல சோசோ என்கிறதான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ சுகமடைதலும் ரட்சிப்பினுடைய ஒரு பகுதி. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம சரீரத்துல சுகம் பெற்றுக்கொள்றோம் இல்லைங்களா? ஒரு வியாதிக்காகவோ எதுக்காகவோ ஜோம் பண்றோம். ஜோம் பண்ணும்போது சுகத்தை பெறோம் இல்லைங்களா? அதுவுமே என்னதான்? ரட்சிப்பினுடைய ஒரு பகுதியாக அது இருக்கிறது.
அப்போ கர்த்தர் நம்மை தொட வேண்டும். இந்த புதிய ஏற்பாட்டில் பல பேர் ஏசப்பா கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் யாருன்னா பர்த்திமேயு. அவருடைய சம்பவத்தை கொஞ்சம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்றாருங்களா, அவரு அந்த தெருவில் ஏசப்பா நடந்து போறாருன்னு சொன்ன உடனே சத்தமா கூப்பிடுறாரு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆனா அங்க பக்கத்துல அடிக்கிறான், வாய மூடு, வாய மூடு, எது கத்துற, உனக்கெல்லாம் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அங்க 1008 விஷயம் இருக்குது, 1008 பேருக்கு ஒரு சுகம் கொடுக்க வேண்டி இருக்கு, நீ என்ன சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறான்னு கண்டிப்பா எதிர்த்தாங்க. அப்படிதான் வசனம் இருக்குது. ஆனாலும் அவன் என்ன பண்றானா, ஏசப்பாவுடைய காதுக்கு போய் அவ்வளோ கூட்ட நெரிசலுக்கு மத்தியில ஒருத்தன் கத்தணும்னா நீங்க எப்படி கத்திருப்பான் யோசிச்சு பாருங்களேன். எப்படி கத்திருப்பான்? பெரிய கூட்டம் இருக்குதுங்க, உழவர் சந்தை போறோம்னு வச்சுக்கோ, உழவர் சந்தையில் இங்க இருந்து அந்த மூலையில இருக்கிற ஒருத்தங்கிட்ட எப்படி பேசுவீங்க? நல்லா இருக்கியா அப்படியா பேசுவீங்க? டேய் எப்படா இருக்க அப்படின்னுவோம், கரெக்டா? டேய் இங்க வா அப்படின்னுவோம். அப்போ நம்ம என்ன பண்றோம், முழு எனக்கு அதுக்கு மேல பேசினா தொண்டை கிழிஞ்சிரும், அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி போட்டு, ஏன்னா இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு கேட்கணும். இப்ப இதை விட இன்னும் பயங்கரமா கத்திருப்பான்னு நினைக்கிறேன் இந்த பர்த்திமேயும். இப்போ எதற்காக அவன் கத்துறான்? அவனுடைய சரீரத்துல அவன் குருடனா பல வருஷமா உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு ரட்சிப்பு தேவைப்படுகிறது. இப்ப இந்த ரட்சிப்பு என்பது முதலாவது சுகத்தை காண்பிக்கிறது. அடுத்ததா பாருங்க, இன்னொரு ரட்சிப்பை பற்றி பார்ப்போம். இப்ப பாருங்க, இங்க நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 8வது அதிகாரம் 35வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இங்க இந்த லேகியோன்ற பிசாசு பிடிச்சிருந்தது இல்லைங்களா ஒரு மனுஷனுக்கு, அவனுக்கு டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வார்த்தை, இந்த விடுதலை பாருங்க, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து புத்தி தெளிந்திருக்கிறதை, இந்த புத்தி தெளிவு அப்படின்றதான வார்த்தைக்கும் கிரேக்க பதத்திலே சோசோ என்கிறதான வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ரட்சிப்பினுடைய இன்னொரு பகுதி என்ன? ஃபர்ஸ்ட் சொன்னேன் சொஸ்தமாறுது, இப்ப ரெண்டாவது என்னதுங்க? புத்தியில ஒரு தெளிவு. ரட்சிப்புனா இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நிறைய பேருக்கு இப்போ இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் நடக்கும் இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய ஊழியக்காரர்கள்லாம் வந்துட்டு போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவங்க நம்ம சேலத்துக்கு வந்துட்டு போனாங்க. நிறைய பேர் வந்து அது அப்படி வந்தேன், இப்படி வந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், கத்திரனை தொட்டார், இப்படிலாம் நிறைய வியாதியில் இருந்தேன், எல்லாம் மாற்றினார், எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி மீட்டிங் எவ்வளோ நடத்தியிருக்கிறோம் நம்ம சேலத்தில். ஆனால் ஏன் இன்னும் சபைகள்லாம் அந்த மக்கள்லாம் எங்கே போகிறாங்க? அந்த சாட்சி சொன்னவங்கலாம் எங்கே போகிறாங்க? யார் அவங்கள ஃபாலோ பண்ணுறா? அவங்க ரட்சிக்கப்பட்ட, சரி அவங்க ஏசப்பா அவங்கள தொட்டாரு, சுகமாக்கினாருங்க, அவங்க போய் ஒரு சபையில் இணைந்து வளரணுமா இல்லையா? எங்க அது பேர் தானே சுவிசேஷம். சுவிசேஷனா என்னது? என்னைக்காவது ஒரு நாள் சுவிசேஷ கூட்டத்தில் ஏசப்பனை தொட்டாருன்னு சாட்சி சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பழைய வாழ்க்கை வாழ்றது பேரு சுவிசேஷம் இல்லை. அது சுவிசேஷத்தினுடைய தாற்பயமே கிடையாது. அப்போ சுவிசேஷம்னா ஒரு மனுஷனை தொட்டு ஃபர்ஸ்ட் சுகமாக்குது, அடுத்து என்ன பண்ணுதுங்க, அவனுக்குள்ள ஒரு புத்தி தெளிவை ஏற்படுத்துகிறது. இப்போ இந்த மனுஷங்க எத்தனையோ பேரும் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இவங்களுடைய புத்தி ஏன் தெளிவாகல? அப்போ ரட்சிப்பு அன்னைக்கு அந்த சுகத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏசப்பா வந்து டாக்டர் மாதிரி எல்லா நேரத்திலையும் போய் டாக்டர்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருப்போமா? சொல்லுங்களேன். வயிற்று வலி, குடல் பிரச்சனை அப்படின்னா போய் ஒரு கேஸ்ட்ராலஜிஸ்ட் கட் பிரச்சனைன்னு வாங்க, அவர்கிட்ட போவோம். இல்லை ஒரு எலும்பு பிரச்சனைனா ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போவோம். ஆர்த்தோ டாக்டர் இப்போ எலும்புலாம் கட்டி முடிச்சு எல்லாம் சரியானதுக்கப்புறம் சும்மா போய் பார்த்துருவோம். ஹலோ டாக்டர் எப்படி இருக்கிறீங்க? அப்பாயின்மெண்ட் போட்டு போய் அவரை போய் பார்த்துட்டு வருவீங்களா? அப்படியே தான் என்ன பழக்கமாக இருந்தாலும் ஃபோனில் வேணால் பேசலாம் அவர்கிட்ட. மற்றபடி சும்மா அப்பாயின்மெண்ட் போய் என்ன பண்ண மாட்டீங்க, டாக்டர் போய் பார்த்துட்டு வர மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்து போச்சு. இப்போ நிறைய பேர் இயேசுவை வெறும் சொஸ்தமாக்குற ஒரு மனிதனாக பார்த்ததுனால தான் முழுமையடையாத கட்டுமனை. இன்னைக்கு ஏசப்பா மேல இருந்து பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரையும் எப்படி தெரியுமா இருக்கும்? பாதியா நின்றுகிட்டு இருக்கிற கட்டடம், எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சோம். ஒருத்தன் கட்டடம் அஸ்திபாரத்தோட நிக்குது, இன்னொருத்தன் கட்டடம் வாசக்கதவே கிடையாது, இன்னொருத்தன் எல்லாம் பண்ணாரு பெயிண்ட் அடிக்காம, உள்பூச்சி பூசாம, எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணாம, இப்ப பால் அடைச்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு. ஓனாயும் நரியும் அப்புறம் ஆந்தையும் வவ்வாலும் வந்து வீட்டுக்குள்ள கூடி இருக்குது. ஆனா ஏசப்பா எதுக்காக வந்தாரு? இந்த கட்டுமானம் முழுமை அடைந்து பெருசாகணும், பெருசாகி அதன் வழியாக அவர் வெளிப்படணும்னு நினைச்சாரு. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் முழுமையடைந்த ஒரு கட்டடத்தை
வெளிப்படுத்துற மனுஷன் தேவனை வெளிப்படுத்துறான். ஆனா ஏசப்பா மேல இருந்து நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கிறோம்? we are all incomplete buildings. முழுமையடையாத கட்டுமானங்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சோ ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கோம். முதலாவது சுகம், அடுத்ததா புத்தி தெளிவு, அடுத்து மூணாவதா பாப்போம் பாருங்க. ரட்சிப்புனா என்னன்னா லூக்கா 8:48 வாசிப்போமா? வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். இங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா பல வருஷமா ப்ளீடிங், உதிரப்போக்கு இருக்கிறதான ஒரு பெண். இவ்விதமான பெண் பழைய ஏற்பாட்டு நியமனத்தின்படி ஊருக்கு வெளியில தான் இருக்கணும், ஊருக்குள்ளேயே வரக்கூடாது. ஆனா இந்த அம்மாவும் எப்படியோ ஏசப்பா வந்தாருன்றதை கேள்விப்பட்டு ஏசப்பாவை தொற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. ஏசப்பாவை தொடணும்னு அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏசப்பாவை தொட்டுறாங்க. தொட்ட உடனே அவருடைய சரீரத்துல இருந்து என்னாச்சுங்களா, வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை அவர்களை சுகமாக்கிற்று. இப்ப நல்லா கவனிக்கணும். ஏசப்பா இதை உணர்ந்துட்டாரு. யார் பா என்னை தொட்டதுன்னு உடனே பேதுரு என்ன சொல்றாரு, ஐயா என்னங்க இவ்வளவு பேர் நெருக்கிட்டு வரோம், என்னை யார் தொட்டதுன்னு என்ன நியாயமான கேள்வியா இது அப்படின்றாரு. ஆனா உடனே ஏசப்பா சொல்றாரு, எல்லா தொடுறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனா ஒருத்தங்க என்ன விசுவாசத்தோட தொட்டாங்க. அல்லேலூயா. இங்க இதுதான் முக்கியம். இந்த அம்மா, மற்றவங்க எல்லாம் ஏசப்பா எப்படி தொட்டிருப்பாங்க, இவர் பெரிய ஆளு, இவர் பெரிய ரபி, இவர் தீர்க்கதரிசி, அப்படி இப்படின்லாம் தொட்டிருப்பாங்க. ஏன் பேதுருலாம் தொட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. யோவான் வந்து அவர் நெஞ்சு மேலேயே சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மனுஷன். இவங்கெல்லாம் தொடுற தொடுதலுக்கும் ஒரு அம்மா யாருன்னே தெரியாதவங்க, அவங்க இத்தனைக்கும் எங்க சரீரத்தை கூட தொடல, அவருடைய ட்ரெஸ்ஸோடைய ஒரு ஓரத்தை தொட்டாங்களாம். அப்ப பாருங்க என்ன நடந்தது. அந்த இந்த அம்மாக்குள்ள இருந்து விசுவாசம் போச்சு, அவருக்குள்ள இருந்து வல்லமை வெளிப்பட்டுச்சு. இப்ப ரட்சிப்பு என்பது இந்த முக்கியமான மூன்றாவது காரியம், விசுவாசத்தோடு நான் அவருடைய சமூகத்திலே சேருவது. ரட்சிப்பு என்பது, ரட்சிப்பினுடைய மூணாவது பரிமாணம் விசுவாசத்தோடு, டு ரீச் அவுட் ஜீசஸ் வித் ஃபெய்த். விசுவாசத்தோடு அவரை தொடும்படி என் கையை நீட்டுவது. அப்படி நான் தொடுறேன், அவரை நான் தொடுறேன். ஏதாவது ஒன்று, அவர் காலை தொட்டாலும் சரி, கையை தொட்டாலும் சரி, முடியை தொட்டாலும் சரி, அவர் ட்ரெஸ்ஸுடைய ஓரத்தை தொட்டாலும் கூட பரவாயில்ல, எனக்கு போதும். ஆனால் நான் என்ன பண்ணணும், அவரை நான் தொடணும். ஸோ இப்போ இந்த ரட்சிப்பின் அனுபவம்ன்றது மூணாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. சோசோன்ற அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னங்க, விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி தொடுதல், இல்லை இயேசுவை நோக்கி வருதல் என்று சொல்லி அர்த்தம். நான்காவது நாம் பார்க்கிறோம் பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம் லூக்கா 8:50. சேர்ந்து வாசிப்போமா? இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நல்லா கவனிக்கணும். இங்க பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், விசித்திரமான ஒரு வார்த்தை. இப்போ யவீருன்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவருடைய பொண்ணு செத்து போயிட்டாங்க, சரிங்களா? இப்ப செத்து போனவளுக்காக ஜெபம் பண்றதுக்கு ஏசப்பாவை கூப்பிடுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் உயிரோடு எழுந்திருப்பாள், இல்ல பிழைத்துக் கொள்வாள், ஏதாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன வார்த்தை சொல்றாருப்பாங்க, அந்த ஸ்லைடு காமிங்கப்பா. என்ன வார்த்தை அவர் சொல்றாரு, ரட்சிக்கப்படுவாளாம். யோ எப்படியா ரட்சிக்க, அந்த அம்மா செத்து போச்சு. அந்த அம்மா இல்ல, லேடி, குழந்தைன்னு வச்சுப்போமே, ஒரு டீனேஜ் பொண்ணு, அந்த பொண்ணு செத்து போயிட்டா, அவ எப்படி ரட்சிக்கப்படுவா? அப்ப இங்க ரட்சிப்புன்றது இன்னொரு வார்த்தை, இங்கேயும் சோசோ தான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா, அவள் மரித்த நிலையிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்டாள் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், நம்ம பாவங்களுக்கு மரித்திருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாருங்க, உயிர்ப்பிக்கிறார். சோ ரட்சிப்புன்றது என்னது, செத்து போன நிலையிலிருந்து ரட்சிக்க, உயிரோட வர்றது. ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாரும் கவனிங்களேன், எல்லாரும் நீ பாருங்க. இப்போ ஏசப்பாவை அறியாதவங்க, இல்லை ஏசப்பா பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட போய் ரட்சிப்புன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், என்னது அப்படின்னா என்னது புரியலையே, காப்பாற்றப்படுதல். நான் எதுனது காப்பாற்றப்படணும், நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு காசு இருக்குது, சுகம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் எது காப்பாற்றப்படணும்? அப்போ அந்த மனுஷன் செத்து போனவங்க கிட்ட போய் நீங்க ரட்சிப்பை பத்தி பேசுனீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. செத்து போனவனை போய் இந்த அழும்போது புலம்பி அழுவாங்க பார்த்துறீங்களா? நான் சில நேரம் சின்ன வயசுல ரொம்ப சிரிச்சிருக்கேன். என்ன பெத்த ராசாவே, நான் எப்படி அவனுக்கு கேட்கும், என்ன பெத்த ராசான்னு நீ அவன் கிட்ட சொல்ற, எப்படி அவனுக்கு கேட்கும்? இன்னொருத்தனை பார்த்து இவர் என்னை பெத்த ராசான்னு சொன்னா கூட நியாயம். போயிட்டியே அப்படின்னா, அவர் போயிட்டார், அவர் காது கேட்காது. எப்படி அவர்கிட்ட போய் போயிட்டியேன்னா அவருக்கு எப்படி கேட்கும்? ஐயங்க அவர் போயிட்டாருங்க அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து சொல்லலாம். அப்போ பிணத்தை பார்த்து பேசுறதுல ஏதோ பிரயோஜனம் இருக்குதா? என்னதான் கதறி கதறி அழுதாலும் செத்து போன உயிரோட வருவானா? வரமாட்டான். இப்ப இதே மாதிரி தான்
ரட்சிப்பை அனுபவிக்காத, ருசி பார்க்காத மனுஷன் கிட்ட போய் ரட்சிக்கப்படுங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஏசப்பாவை நம்புங்கன்னு சொன்னா ஒண்ணுமே மண்டையில ஏறாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆவிக்குரிய நிலையில என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா? செத்து போனவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட சுவிசேஷம் சொல்றதுக்கு முன்னாடி, ஒருத்தங்களை போய் நம்ம தேவனுக்கு நேராக ஒருத்தங்களை நடத்துறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஆத்துமா என்ன பண்ணப்படணும் தெரியுமா? உயிர்ப்பிக்கப்படணும். இந்த பிரேயரை பண்ணிட்டு நம்ம போய் சுவிசேஷம் சொன்னோம்னா அங்க லைட்டா ஏதாவது ஒரு மூமெண்ட் ஏற்படும், ஒரு அசைவு ஏற்படும். அவனுடைய ஆத்துமா, அவனுடைய சோல் கொஞ்சம் ரிவைவ் ஆகும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாம் ஒரு நடமாடுகிற ஜடங்கள். எவ்ரி ஒன் இஸ் லைக் a living creature but no one is a living soul. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நடமாடுகிற ஜந்துக்களா இருக்கிறார்கள், நடமாடுகிற மனிதர்களாகவும் யாரும் இல்லை. நடமாடுகிற மனிதர்களா இருந்தோம்னா ஆத்துமாவினுடைய தேவையை மனுஷன் உணருவான். ஆத்துமான்னு ஒன்று இருக்கு, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும்ன்றத உணருவான். அதனாலதான் போய் காட்டு கத்துனாலும் மனுஷனுடைய காதுக்குள்ள போகவே மாட்டேங்குது. ஏன்? அவன் செத்து போயிட்டான். அப்ப செத்து போனவன் ஃபர்ஸ்ட் என்ன ஆகணுங்க? உயிரோட வரணும், அவனுடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படணும். இப்ப இங்க ரட்சிப்பு அப்படின்றதும் அதுதான். யவீரனுடைய மகள் என்ன பண்ணப்படுறாங்க? ஏசப்பா என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள், அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போனவன் உயிரோட வருவா என்று சொல்லி அர்த்தம். 5வது அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 9-10 சேர்ந்து வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போம். பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், அடுத்தது வா, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 9வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரம், ஒரு உதவி. இப்ப என்ன நடக்குதுன்னா, பேதுரும் யோவானும் எங்க போறாங்க? அலங்கார வாசல் வழியா எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போறாங்க. அங்க உள்ள போகும்போது ஒருத்தன் எப்படி இருக்கிறானா, எப்படிப்பட்டவனா வாசல்ல உட்காந்துருந்தாங்க சொல்லுங்களேன்? முடவனாக, அதாவது முடவன் என்ன அர்த்தம்? கால் இல்ல, கால் இருக்குது, மேபி கால் செயலிழந்து போயிருக்கலாம். முடவனா உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப அவனை பார்த்து என்ன சொல்றாங்க? என்னை நோக்கி பாருன்னா அவன் எப்படி பார்க்கறானா, இவங்க கிட்ட இருந்து ஏதாவது காசு, ஏதாவது பணம் தருவாங்க, ஏன்னா பிச்சை போடுறதுக்காக உட்காந்துட்டு இருக்கான். பிச்சை கேட்கறது உட்காந்துருக்கான். என்னை நோக்கி பாருன்ன உடனே யார் யாது? அவன் வரவன் போறவன்லாம் மூஞ்ச பார்க்காம பிச்சை போட்டு போவான். இவன் என்னை பார்க்க சொல்றான் அப்படின்னு விசித்திரமா பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே என்ன சொல்றான்? இப்போ பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு நான் கொடுக்குறேன். பார்க்குறான், என்னடா ஒண்ணுமே இல்லைன்றான், என்னத்தை கொடுக்க போறான்? இவங்களுக்கு தெரியாது. இவனுடைய சோல் இப்ப ரிவைவ் ஆக போகுது. இவனுடைய ஆத்துமா, இவன் சரீரத்துல முடவனா இருக்கிறது மாறுறது மாத்திரம் இல்ல, இப்ப இயேசுவன் நடந்து துதித்து குதித்து ஆலயத்துக்குள்ள போறான்றது தெரியல. அவன் எதிர்பாராத ஒரு நாள் அது. அன்னைக்கு அவனை அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டின நாள் சொல்லலாம். நம்மளுடைய பேச்சு வழக்கில் சொல்லணும்னா அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம புரிதலுக்கு அப்படி வச்சுக்கலாம். அன்னைக்கு காலையில் அவன் அந்த ஆலயத்துக்கு வந்து உட்காரும் போது எப்படி தான் வந்திருப்பான்? சலிப்போடு வந்திருப்பான். எத்தனை வருஷமா இப்படி பிச்சை, பேசாமல் செத்து போனா கூட பரவாயில்ல, எவ்வளோ நாள் தான் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறது, எவனும் வீட்டில் மதிக்கவும் மாட்டேன்றான், இந்த பிச்சை எடுக்கிற காசை வச்சு என்னத்த பண்ணுறது, அன்னன்னைக்கு பொழப்ப ஓட்டுறதே கஷ்டம்னு நினைச்சு அப்படிதான் வந்து காலையில் என்ன பண்ணியிருப்பான்? அலங்கார வாசல்ல உட்கார்ந்துருப்பான். ஆனால் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமத்தை சுமந்து வந்ததான 2 அப்போஸ்தலர்கள் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? இங்க நம்ம வாசிக்கிற அந்த பகுதி பாருங்க, அவனுக்கு செய்யப்பட்ட உபகாரம். இந்த உபகாரம் என்கிற வார்த்தைக்கும் சோசோ என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிப்பு என்பது அதனுடைய 5வது பரிமாணம். இட் இஸ் a help that is rendered by God to human being. மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற உதவி. அவர் கரத்தை நீட்டி, ஒருத்தன் அப்படியே கஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனை என்ன பண்றோம்? கீழே விழுந்தவனை கையை பிடிச்சி தூக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ரட்சிப்பு என்பது என்னதுங்க? ஒரு உபகாரம். நமக்கு நம்மளால முடிஞ்ச காரியத்தை செஞ்சு அழிவில் இருக்கிற மனுஷனை மீட்டெடுத்தல் என்று சொல்லி அர்த்தம். இப்ப இது எப்படி நடக்குது? 10வது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாய் நிற்கிறான். அவருடைய நாமம், அல்லேலூயா, அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டு. 6வதாக நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இப்ப பாருங்க,
இங்க ரட்சிப்புன்றது அடுத்த ஒரு பரிணாமம், அடுத்த ஒரு டைமென்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா, இந்த ரட்சிப்புக்கு இன்னொரு பரிணாமம் என்ன அப்படின்னா, the name of Jesus. இயேசு அப்படினாலே இந்த பக்கம் என்னது? ரட்சிப்பு தான். ரட்சிப்பு அப்படினாலே யார் தான்? இயேசு தான். புரியுதுங்களா? சோ இங்க பயன்படுத்தப்படுகிற இந்த ரட்சிப்புன்ற வார்த்தையினுடைய இன்னொரு பரிணாமம் என்னது? ரட்சிப்புக்கு இணையான ஒரு பேருனா அது இயேசு ஒருவர் மாத்திரமே. அவரையால் இல்லாமல், அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்தின் கீழே மனுஷருக்குள்ளே வேற எங்கேயுமே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஏழாவதாக நாம் பார்க்கிறது இன்னொரு பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8 10 வசனங்கள் வாசிக்கலாமா? லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இப்ப கவனிக்கணும், இங்க ஒருத்தன் எப்படி இருக்கிறானா, கால் முடமானவன். அதே மாதிரிதான் அந்த அலங்கார வாசல் உட்கார்ந்து இருந்த மாதிரி தான். இப்ப அவனை யார் பாக்குறா? யாருங்க பாக்குறா? பிரசங்கம் பண்றது யாருங்க? பவுல். பவுல் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்ப நான் அவங்க எல்லாரையும் பார்த்து பிரசங்கம் பண்றேன் இல்லையா? பிரசங்கம் பண்ண திடீர்னு ஒருத்தர் பேர் சொல்லி எந்திரிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுக்கு நான் நம்மளை எந்திரிக்க சொல்றாரு அப்படின்னு இருக்கும். தூங்கிட்டு இருந்தோமா, தூங்குறத பார்த்துட்டாரா, எதுக்காக அவர் எந்திரிக்க சொல்றாரு, அந்த மாதிரி. இப்ப கவனிக்கணும், இப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒருத்தனை பார்க்கறாரு. அவன் எப்படி இருக்கிறான்னா, அந்த வசனத்துல பாருங்க, கால்கள் வழங்காதவனா இருக்கிறான். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பவுல் அவனை உற்று, 9ஆம் வசனம் பாருங்க, அடுத்த ஸ்லைட் பா. பவுல் அவனை உற்று பார்த்து அப்படியே பார்க்கிறாரு, முறைக்கிறாரு. என்னத்துக்குற முறைக்கிறாரு, என்ன பண்ண போறாரு, அவன் பக்கத்துல என்ன யாரை முறைக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு முறைச்சு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். உற்று பார்த்து பாருங்க அந்த வசனம், அந்த அண்டர்லைன் பண்ணது, கோடிட்டதை கொஞ்சம் சத்தமா வாசிங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு. இப்ப நல்லா கவனிக்கணும், இங்க ரட்சிப்புன்னு சொல்லப்படுறது என்னதுங்க? பொதுவா நம்ம ரட்சிப்புன்னு ஒண்ணு ஆத்துமாவை தான் நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா இவனுக்கு என்ன ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சு? அவன் என்னவா, கால் விளங்காதவன், அவன் பேரலிசிஸ் வந்துடுச்சு, அவனுக்கு பேரலிட்டிக் அட்டாக், 2 காலும் ஸ்ட்ரோக்ல விழுந்து போச்சு. இப்ப அவனுக்கு தேவைப்படுவது என்னது? கால் சரியாகணும், கரெக்டா? நல்ல எலும்பு நரம்புகள்லாம் நல்லா ஊட்டமாகணும், எழுந்து நின்று அவன் நடக்கணும். இப்ப அவனுக்கும் என்ன வார்த்தையை தான் இங்க பயன்படுத்தப்படுகிறது பாருங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று. ஸோ இந்த ரட்சிப்பினுடைய இன்னொரு பரிணாமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the fulfillment, அதாவது the fullness of faith, விசுவாசத்தினுடைய நிறைவு. ரட்சிப்பினுடைய இன்னொரு வார்த்தை என்னதுங்க? சோசோன்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாங்க? விசுவாசத்தினுடைய நிறைவு. அப்ப ஒரு மனுஷன் எடுத்த உடனே விசுவாசத்துல நிறைஞ்சிட முடியுமா? இல்ல. ஏன்னா விசுவாசத்துல வளர்றதுக்கு பல விதங்கள் இருக்கு, கரெக்டுங்களா? கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், சபை கூடி வருதுனோ, இப்படி பல விதங்கள்ல நம்ம என்ன ஆகுறோங்க? விசுவாசத்துல வளருகிறோம். ஆனா இந்த மனுஷனை பார்க்கும்போது விசுவாச, அதாவது ரட்சிப்புக்கேற்ற ஒரு விசுவாசம். என்ன ரட்சிப்பு? வெறும் கால் மட்டும் இல்ல, காலு சரியாகி அதுக்கப்புறம் அவனுடைய ஆத்துமாவும் சரியாகிற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய நிறைவு அவனுக்குள்ள இருந்தது. அப்படியே, அதாவது அவன் பார்க்கறது எப்படி பார்த்துருப்பான் தெரியுமா? இந்த குழந்தைங்கள்லாம் ஐஸ்கிரீம் வண்டி வெயில் காலத்துல ரோட்ல போனா குழந்தைங்கலாம் பார்த்துருக்கிறீங்களா? இல்ல எக்ஸிபிஷன்ல போய் கலர் கலரா இருக்கிற அந்த பொம்மைகள்லாம் அந்த குழந்தைங்க எப்படி பார்க்கும் சொல்லுங்களேன்? பெருசா இருக்கிற குழந்தைங்களை விட்டுருங்க, ரொம்ப குட்டி குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்கள அந்த பொம்மையெல்லாம் எப்படிங்க பார்க்கும் சொல்லுங்களேன்? நம்ம என்ன கூப்பிட்டாலும் நம்ம பக்கம் மூஞ்சியே திருப்பாது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்குது, அழகழகா இருக்குது, ரவுண்டா இருக்குது, கரடி பொம்மை இருக்குது, அந்த பொம்மை இந்த பொம்மைன்னு அது அப்படியே அழகா பார்த்துக்கிட்டே இருக்கும். நீங்க என்னதான் கூப்பிட்டாலும் இந்த பக்கம் கையை வேணா பிடிச்சி இழுக்கலாம், ஆனா தலை எங்க இருக்கும்? பொம்மையை பார்த்துக்கிட்டே தான் அந்த குழந்தை வரும். இப்போ இது பேரு தான் ஏதோ ஒரு ஏக்கத்தோட, எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்குமே இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு பார்வை தான் அந்த மனுஷன் அவரும் பவுலை எப்படி பார்க்கறாருன்னா, ஏதாவது ஒன்று செய்ய, எனக்கு 2 காலும் முடமா போச்சு, ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு எனக்கு கொஞ்சம் நல்லது பண்ணீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா, இப்படிதான் அப்படியே ஒரு ஏக்கத்தோட பார்க்கிறார். இதுதான் அவர் சொல்றாரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவர்கிட்ட இருக்கு. அப்ப அவரு பவுலை பார்க்கிற விதத்தையே பவுல் கண்டுபிடிச்சிட்டார். பவுலுக்கு டிசைன்மெண்ட் இருந்துச்சு நல்லா. அவர் என்ன பண்றாரு? அவனுக்குள்ள
விசுவாசத்தின் நிறைவு இருந்ததுனால அவன் உடனடி என்ன பண்ணப்படுறாங்க, அடுத்து என்ன பண்றாரு பாருங்க, நீ எழுந்து, வேற எதுவுமே சொல்லல, தம்பி முன்னாடி வாங்க, உங்க பேர் என்ன. நம்ம ஊழியக்காரங்களா என்ன பண்ணுவாங்க, இந்த சுகமாக்குற ஊழியக்காரங்களாம் பார்த்துருக்கிறீங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, மேலே ஏறி அவங்க விலாவரியெல்லாம் கேட்டுனுப்பாங்க. எங்க இருந்து வந்தீங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, போனீங்களா, வந்தீங்களா, டாக்டரை பார்த்தீங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பவுலுடைய ஹீலிங் மிராக்கிள் எப்படி நடக்குதுங்க, ஏதாவது பேசினாரா, இருக்கிற இடத்துல என்ன சொல்றாரு, எழுந்து வாசிங்களேன் 10வது வசனம், அந்த வசனம் ஸ்லைட் காமிங்கப்பா, 10வது வசனம். நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று என்ன பண்றானா, சத்தமா சொல்றாரு. வெறும் சத்தத்திலேயே எந்திரிச்சிட்டான் இல்ல, அங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது, இங்க பவுலுக்குள்ள அபிஷேகம் இருந்தது, பவுலுக்குள்ள அழைப்பு இருந்தது. இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த சத்தம் வந்த உடனே என்ன ஆயிட்டாங்க, அவன் முன்னாடி கூப்பிட்டு வாப்பா உன் பேர் என்ன, இதெல்லாம் எதுவுமே பேசல. அது பாத்தீங்களா, அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்த அற்புதத்திற்கும் இப்ப நம்ம ஊர்ல நம்ம ஊழியக்காரர்கள் அற்புத பெருவிழா அப்படின்லாம் நடத்துறாங்க, அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா நடத்தி போயிட்டே இருக்கிறாங்க, யாருன்னே தெரியாது. அற்புதம் நடத்தினவங்க யாருப்பா அப்படின்னு வந்து தேடணும். அடுத்து நம்ம ஆளுங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, இவர் ஜெபம் பண்ணி 4 பேர் உயிரோடு எழுந்தார்கள், இவர் ஜெபித்து, இவர் கையை வைத்து குஷ்டரோகிகள் சொஸ்தமானார்கள், இப்படிலாம் பயங்கர விளம்பரம். இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களை மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கொஞ்சம் கவனிக்கணுங்க. ஏன்னா தன்னை அறியாமலேயே ஒரு பெருமை மேன்மை பாராட்டல் என்ன ஆயிடும், மனுஷனுக்குள்ள வந்துடும். ஸோ அதனால இந்த விளம்பரப்படுத்துகிற மனிதர்கள் கிட்ட நம்ம எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, அது போகட்டும். இப்போ அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அற்புதத்துக்கும் இப்போ நடக்கிற அற்புதத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லவே முடியாது. அவங்களுக்கு இருந்ததான தாழ்மை இன்னைக்கு இருக்கிறவங்க கிட்ட கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க, அற்புதத்தை செஞ்சாங்க, யார் என்னன்னு தெரியறதுக்குள்ளேயே அந்த இடத்த விட்டு நவுந்து வேற ஊருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தேவை எப்படியாவது ஏசப்பாவுக்காக ஆத்துமாவை சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு பேர் வந்துச்சா, அவங்கள எல்லாரும் மாலை போட்டு கொண்டாடுறாங்களா, அவங்களுக்கு பொன்னாட போத்துறாங்களா, இந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த டிசைன்மெண்டோட அந்த பகுத்தறிவோட சொல்றாரு, ஒண்ணுமே சொல்லல, உரத்த சத்தத்தோட எழுந்து நின்று நடந்து நில் அப்படின்றாரு, கால் ஒன்றி நிமிர்ந்து நில் அப்படின்றாரு, அவ்வளவுதான். காரணம் என்ன, அவனுக்குள்ள என்ன இருந்ததுங்க, விசுவாசத்தின் முழுமை. எப்படியாவது எனக்கு இது கிடைச்சிரும், வேற வழியே இல்லை, எல்லார்ட்டையும் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த குழந்தைய ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அழகான ஒரு பொருளை பார்த்தோன்னா எப்படி ஒரு ஏக்கத்தோட பார்க்குதோ அந்த மாதிரியே பார்த்துருந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனுடைய விளைவு என்னங்க, அவன் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டான். கடைசியாக 8வதாக நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4:18 சேர்ந்து வாசிப்போமா. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். திரும்ப வாசிப்போமா. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இப்ப இந்த ரட்சிப்புன்றதனுடைய 8வது பரிணாமம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 8வது டைமென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஈவில், எல்லா தீமையிலிருந்தும் என்னை அவர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ரட்சிப்பினுடைய 8வது பரிணாமம். நான் சொல்றது நல்லா கவனிங்க. 8 காரியத்தை நான் சொல்லியிருக்கேன், 8 பகுதிகளை வாசிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் ரட்சிப்புன்ற வார்த்தை தான் இருந்துச்சு. ஆனா அந்த ரட்சிப்புன்றது பல விதங்களிலே என்ன பண்ணோம், நம்ம புரிந்து கொண்டோம் இல்லைங்களா. இப்ப இந்த 8வதுல சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றினாரா, காப்பாற்றுவாரா, என்ன போட்டிருக்கு, காப்பாற்றுவார். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு இந்த ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, நான் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா அத்தனை வருஷம் வரைக்கும் என்ன தீமை வந்தாலும், என்னதான் பாடுகள் வந்தாலும் என்னை காப்பாற்ற அவர் போதுமானவர் என்கிற முழுமைதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த நாள்ல 8 பகுதியில பார்த்துருக்கிறோம். இன்னும் இந்த பிரசங்கம் பெரிய பிரசங்கமா இருக்கும். இன்னும் நான் ஒரு ரெண்டு வாரம் உங்களோட நான் பேச போறேன், சரியா. ஒருவேளை இந்த பிரசங்கத்தை நான் இதோட நிறுத்திட்டேன்னா முழுமையடையாத ரட்சிப்பு மாதிரி பிரசங்கமும் முழுமையடையாத பிரசங்கமாகவே போயிடும். அப்புறம் என்னதுக்காக இவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாருன்னே தெரியாம போயிடும். ஸோ அதனால இன்னைக்கு இந்த பாட்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மறுபிறப்புன்றதை பார்த்தோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரட்சிப்புன்றது சாதாரணமானது கிடையாது. வசனம் காமிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு காமிங்க. இல்லை அதுக்கு அடுத்தது அந்த லூக்கா, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. இவ்வளவு பெரிதான அந்த எபிரேயர் 11 எபிரேயர் 2:4 வாசிச்சோம். இவ்வளவு பெரிதான
ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், இதுதான் சொல்றாரு. இதுதான் ஆரம்பம். இப்படிதான் ஆரம்பிச்சோம். ரட்சிப்பை பத்தி நமக்கு கவலை இல்லாம சும்மா ஏனோ தானோலாம் இருக்கக்கூடாது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அதை பார்த்தோம். அதுக்கப்புறமா அவருடைய அன்பின் அகலம் ஆழம், அப்புறம் இஸ்ரவேலர்கள் எப்படி அவருடைய ரட்சிப்பை நம்பாம போனாங்கன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறமா பலியினால இந்த ரட்சிப்பு உண்டானதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரே தரம், அந்த ஒரு தரம் மறுபிறப்பை பத்தி ஏசப்பா சொன்னார் இல்லையா? ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். சோ அப்ப தேவனால பிறக்கிற அனுபவத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறமா ரட்சிப்புன்றது 3 காலங்களிலும் இருக்குதுன்னு சொன்னேன். கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலத்திலும் ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும்னு சொன்னேன். அதுக்கப்புறமா 8 வசன பகுதிகளை நம்ம படிச்சோம். இது இன்னைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை பற்றி ஒரு தெளிவை உண்டாக்கியிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னிலிருந்து நீங்க என்ன ஜெபம் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு நிறைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்கும், எனக்கு தெரியும். எல்லாரும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பாஸ்டர் கிட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்றீங்க, நல்லது தான். ஆனா இன்னையிலிருந்து உங்களுடைய ப்ரேயர் ரெக்வெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏசப்பா, நான் என் ரட்சிப்பை காத்து கொள்ளவும் ரட்சிப்பு நிறைவேறவும் நான் எடுக்கிற முயற்சியில கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. நம்ம அதான் சொல்லி ஜெபம் பண்ண போறோம். எந்திரிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்க போறோம். தெய்வ சமூகத்தில் நம்ம கேட்க போறோம். ஏசப்பா, இந்த ரட்சிப்பு சாதாரணம் இல்லை. பாருங்க, இந்த வசனத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இட் இஸ் நாட் a simple thing. பெரிதான ரட்சிப்பு. சாதாரணமானதா இருந்திருந்தா அவர் மரணத்தை வேற யாராவது, நான் சொன்ன மாதிரி வேற யாராவது மரிக்க வச்சிருக்கலாம், பலியா சிலுவையில ரத்தம் சிந்த வச்சிருக்கலாம். ஆனா அது ரொம்ப பெருசு, விலையேற பெற்றதுன்னு நினைச்சனாலதான் அவரே வந்து தன்னுடைய உயிரை என்ன பண்ணாருங்க, நமக்காக சிலுவையிலே கொடுத்தார். அது சாதாரணமானது அல்ல, அது ரொம்ப கனமுள்ளது. அப்ப அந்த 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 பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம அதுக்காக கவலைப்படணும். கவலைன்னா என்னன்னா, அதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய முதல் ஜெபம் அதுதான். ஏசப்பா, ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கிறோங்களா? ஒரு மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய சொந்த ஜீவன் அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? எப்படி அவன் நஷ்டப்படுத்தினா ஒரு மனுஷன்? ரட்சிப்பை அவன் இழந்து விடும் பொழுது. அப்ப ரட்சிப்புக்கு இத்தனை பகுதி இருக்குது. ரட்சிப்பினுடைய முழுமை நிறைவேறுவதற்கு இத்தனை பகுதிகள் இருக்கிறது. இதெல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆனால் நம்ம இன்னும் முழுமையடையாத ஒரு கட்டிடம் போல இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அங்கீகரிக்கப்படுவது கடினமான ஒரு காரியமாக இருக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த ரட்சிப்பை நான் உங்ககிட்ட வந்து கேட்டு கெஞ்சி வாங்கல. நீங்க என்ன தேடி வந்து எனக்கு இலவசமா கொடுத்தீங்க. இலவசமானா அதுக்கு ஒரு பெரிய விலைக்கரையத்தை நீங்க செலுத்தினீங்க. எங்களுக்கு அது இலவசம் தான். ஆனா ரட்சிப்பு உங்களுக்கு உங்க உயிரையே வாங்கிடுச்சு. எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிதான் நீங்க உங்க உயிரை தந்தீங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் ரட்சிப்பு இலவசங்க. ஆனா for Jesus it costed all his life. அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்காக அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கொடுத்து தான் அந்த ரட்சிப்பை நமக்கு வாங்கி கொடுத்தாரு. ஆனா நம்ம இலவசமா வாங்கிக்கிறோம். அந்த இலவசமா வாங்கினதுனால நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் மறந்து விட்டோம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். கண்களை மூடுவோம். முடிந்தால் உங்களுடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக நீங்கள் உயர்த்துவீங்களா? உங்களுடைய ரைட் ஹேண்ட், உங்களுடைய வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே, அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு எனக்காக நீர் சிலுவையிலே ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுத்தீர். அதனுடைய விளைவாய் தான் நான் இந்த நாளிலே நிற்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்று இருப்பேன் என்று சொல்லி சொன்னால் கர்த்தருடைய தண்டனைக்கு நான் தப்ப முடியாது என்கிற ஒரு எச்சரிப்பை இந்த நாளில் இந்த வசனத்தில் நான் வாசிச்சேன். ஆகையினால் இந்த நாளிலே என்னுடைய ரட்சிப்பை குறித்த மிகுந்த நான் ஜாக்கிரதை உள்ளவனாய், மிகுந்த கவனம் உள்ளவனாய், அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவனாய், விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவனாய், தேவனுடைய சமூகத்தில் இன்னும் அவரை நோக்கி பார்த்து ரட்சிப்புக்காக நான் என்ன பிரயாசப்படணும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறவனாய் கர்த்தரனை மாற்றுவீராக. இந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. சொல்லலாமா? எல்லாரும் வாயை திறந்து சொல்லலாம். கர்த்தாவே, சும்மா நான் ஏதோ இன்னைக்கு வந்தேன் இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு போனேன்றது இல்ல. இந்த நாளிலே முக்கியமான அந்த தேவன் எனக்கு கொடுத்த அந்த கனமான ரட்சிப்பை குறித்து நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனா, நான் மிகுந்த கனம் உள்ளவனா, அதை எப்பொழுதும் ஆராய்ந்து பார்த்து அதை எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருந்து எப்பொழுதுமே அதை குறித்து எப்பொழுதும் ஏக்கம் உள்ளவனாய் மற்றவர்களிடத்துல பேசினாலும் நான் என் வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் என்ன
செஞ்சாலும் என் ரட்சிப்பை இழந்து விடாம நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ என் ரட்சிப்பை காத்து கொள்றதுக்கு நான் எல்லா முயற்சிகளும் எடுக்க அப்பா எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு நாள் இந்த ரட்சிப்பை நான் இழந்து விடக்கூடாதப்பா. ஒரு நாள் ரட்சிப்பை நான் இழந்து அந்த இஸ்ரவேலர்கள் மாறி அப்பா நான் என்னுடைய பழைய காரியங்களுக்கும் பழைய பழக்க வழக்கங்களுக்கும் போய் அப்பா நான் உங்க சமூகத்திலிருந்து வர்ற கோபாக்கினைக்கு ஆளாக மாறிடக்கூடாதப்பா. நான் கிருபையின் பிள்ளையா இருக்கிறேன். கிருபையினால் என்ன ரட்சித்தீங்க. அந்த கிருபையின் நிறைவு எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். ஆகையினால இந்த நாளில் நான் ஜெபிக்கிறேன், அந்த ரட்சிப்பு நிறைவேற நான் எடுக்கிற முயற்சிகளிலே கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பீராக. நான் ஜெபிக்கும் போதா இருக்கட்டும், நான் வேதத்தை வாசிக்கும் போதா இருக்கட்டும், தேவ பிள்ளைகளோடு இணைந்து தேவ சபையில கூடி வருகிற ஐக்கியமா இருக்கட்டும், எல்லா காரியங்களிலோ கர்த்தாவே என்னுடைய ரட்சிப்பிற்காக நான் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்யுங்க. மற்றபடி அப்பா நான் இதில் கவனமற்றவனாய் நான் இருக்கும் பொழுது அப்பா முழுமையடையாத ஒரு கட்டிடத்தை போல நான் இருப்பேனே. முழுமையடையாத ஒரு கட்டிடம் வீணானதாக இருக்குமே, எந்த பிரயோஜனமும் இல்லையே. அது வெறும் இடத்தை மாத்திரம் தானே அடைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுல எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னிடத்துல இருக்குமா இருந்தால் அதை என்னை விட்டு அகற்றும் அப்பா. அப்பா அந்த 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 கனவீனமான கவலையற்ற ஒரு வாழ்க்கை என்னை விட்டு வெளியேறட்டோ. ரட்சிப்பை குறிச்ச அக்கறை இல்லாத ஒரு வாழ்க்கை என்னை விட்டு வெளியேறட்டோ. இந்த நாளிலிருந்து அந்த ரட்சிப்பை நான் ரொம்ப முக்கியத்துவப்படுத்த எல்லா விதத்திலும் என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த ரட்சிப்புன்றது வெறுமனே ஒரு நாள்ல நடந்தது அல்ல. இது தினந்தோறும் நடப்பதும் விசுவாசத்திலும் என்னுடைய சரீரத்திலும் உயிர் ஆவிக்குரிய நிலையிலே ஆத்துமாவிலே உயிர் படைவதும் இப்படி பல காரியங்கள் என்னோடு பேசி இருக்கிறீங்க. ஆகையினால் இவை எல்லாவற்றிலும் நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்து என்னுடைய மரணமோ உம்முடைய வருகையோ எது சமீபமாக இருக்குமோ எது சீக்கிரத்தில் வரப்போதோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த 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 கட்டுமானத்தை, என் வாழ்க்கை என்கிறதான இந்த கட்டடத்தை, ரட்சிப்பு என்கிறதான இந்த கட்டடத்தை நான் ஒழுங்காக கட்டி முடிக்க உங்கள் சமூகத்தில் வந்து நான் நிற்கும் போது நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, உண்மையும் நல்லது உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு நீங்கள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை நான் கேட்டு உங்கள் பாதத்தில் நான் பணிஞ்சு கொள்ளணும்ப்பா. இதுதான்ப்பா என் ஆசை, இதுதான் என் விருப்பம்ப்பா, இதுதான் என்னுடைய தேவை. மற்ற எல்லாமே இதெல்லாமே ரெண்டாம் பட்சம் தான். ஆனால் முதலாவது நான் உங்களுடைய சித்தத்தை செய்யணும், ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ளணும்ப்பா. இதற்காக நானும் என்னுடைய குடும்பத்தாரும் என் பிள்ளைகளும் உமக்காக வாழ வைராக்கியம் உள்ளவங்களா எங்களை மாற்றுங்க. கேட்கலாமா கர்த்தாவே, எங்களை வைராக்கியம் உள்ளவங்களா மாற்றுங்க அப்பா. இந்த உலக மனுஷங்க அழிந்து போகிற காரியத்துக்கெல்லாம் எவ்வளோ வைராக்கியமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திலையும் பாருங்களேன், ஒவ்வொரு மதத்திலையும் என்னமோ காரியங்கள் அழிந்து போகக்கூடிய அற்பமான காரியத்துக்கு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டும் போது நம்ம மாத்திரம் ரட்சிப்பை குறித்த எந்த ஒரு எண்ணமும் இல்லாம நம்ம பல விஷயங்களினாலே ரட்சிப்பை இழந்து போகிற மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் கேட்போம், கர்த்தாவே ரட்சிப்பை நான் நிறைவேற்ற பிரயாசப்படுகிற வேண்டிய அந்த வைராக்கியம் எனக்குள்ள உண்டாகட்டும். அந்த ஜீல், அந்த அந்த ஒரு வைராக்கியம் எனக்குள்ள உன்னை இன்னைக்கு சும்மா பேசுறது சண்டை போடுறதுல தான் வைராக்கியம் இருக்கே ஒழிய ரட்சிப்புல எனக்கு வைராக்கியம் இல்லை. எவ்விதத்திலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த 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 கனமான இந்த ரட்சிப்பை நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் முழு மனதாகி பிரயாசம் பண்ண கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவர் எனக்கு துணை நின்று இந்த காரியத்துல எனக்கு ஆலோசனை தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நானும் என் குடும்பத்துல என் சந்ததியில ஒருத்தர் கூட ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாதப்பா. இந்த சபையில இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒருத்தர் கூட ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாதப்பா. எல்லாருமே ரட்சிப்படைய வேண்டும் என்பது உம்முடைய சித்தம். ஆகையினால இந்த ரட்சிப்பு நிறைவேற, இந்த கட்டிடம் முழுமையடைய நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற வாரங்களிலே இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும். நீரே உயர்ந்தரும், பரிசுத்தப்படுத்தும், வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.